8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர களியாட்டம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை பிரிச்சுக்கிறணும் 24 மணி நேரத்தை அப்படின்னு உழைப்பாளர் தினத்திலேயே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். 8 மணி நேரம் உழைக்கிறதுங்கிறது மாறி போச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கூட போயிடுச்சு. 12 மணி நேரம்லாம் உழைக்கிறாங்க. அடுத்தது என்ன? 8 மணி நேரம் உறக்கம். 8 மணி நேரம் உறங்குறமா? இல்லவே இல்லை. நிச்சயமா சொல்லலாம் 8 மணி நேரம் உறங்கலதுமா. காரணம் என்ன? இப்படி உறக்கம் கெட்டு போவதால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் எவை? விஞ்ஞான கருவிகள் வர வர நம்ம பெருசா மகிழ்ச்சியா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம், உண்மைதான். ஆனால் அதனுடைய மறுபகுதியில் அதற்கான விளைவுகளும் இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. உதாரணமா, படுக்கைக்கு போறப்ப சில பேர் புத்தகம் படிக்கிற வழக்கம் வச்சிருப்பாங்க, சில பேர் வேற ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கைபேசி வந்த பிறகு அதுக்கான நேரம்ங்கிறது மாறி 12 மணி, 1 மணி, 2 மணி என்று எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றம் என்ன? என்ன பாதியில் நின்று வச்சு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை பிரஸ் பண்ணுங்க.